இவர் ரொம்ப பிரபலமானவர் யார் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஜாதி கட்சி நடத்தக்கூடியவர். இவர் பேரே வந்து தேவநாத யாதவ் தான். இவர் வந்து வின் டிவியினுடைய உரிமையாளர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் மயிலாப்பூரில் எங்கே நடத்துகிறாரு, மயிலாப்பூரில் ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் நடத்திருக்காரு. அதனுடைய பேரு தி மயிலாப்பூர் ஹிண்டு பர்மனன்ட் ஃபண்டு. திமுக அரசு மிக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் திமுகனுடைய ஞாபகத்துக்கு வரும். அப்படி நியாயமாக கைது செய்யும் பொழுதே திமுக ஐயோ திமுக கைது செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த 420 ஃப்ராட் அக்யூஸ்டு கைதானதை பற்றி யாரும் பேசல. காரணம் என்ன அப்படின்னா, இவரை ஓங்கி தலையில் தட்டுனா பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்தா அவர் யாரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா மோடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சோசியல் மீடியாவில், ட்விட்டரில், அதே மாதிரி வந்து மைக்கை பார்த்த உடனே குறைக்கக்கூடிய ஒரு ஜந்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுங்கெல்லாம் ஏன் அமைதியாக இருக்குது புரியுதா உங்களுக்கு? மயிலாப்பூர் பர்மனண்ட்டு ஹிண்டு ஃபண்டு இந்த பேரெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருப்பாங்க, யார் முதலீடு. இப்போ இப்படி எவ்வளோ ரூபா இந்த ஆள் முறைகேடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா 525 கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறான். அப்பட்டமாக முழு நேரமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே. இவ்வளவு ஊழல், இவ்வளவு அயோக்கியத்தனம் தாங்கிக்க முடியாத அளவிற்கு, சகிச்சு கொள்ள முடியாத அளவிற்கு ஃப்ராடுத்தனம் பண்றானுங்க அப்படின்னா இந்த கட்சி எவ்வளவு ஒரு மோசமான கட்சி அப்படிங்கிறத நினைக்கணும். சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக மாணவரணி துணைச் செயலாளர் திரு தமிழ்கா அமிர்தசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டோட இப்போ பிரேக்கிங் நியூஸு, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது அப்படின்னாலே இப்போ சமீப காலமாக திமுக பக்கம் தான் எல்லாரோட கவனமும் போகுது. நிறையா சில சர்ச்சைகள் இருக்குது. இந்த கைது குறித்து உங்களோட பார்வை? ஆமாம், தொடர்ந்து திமுக வந்ததுலேருந்து இந்த அக்யூஸ்டுங்க, அயோக்கியர்கள், 420 சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எல்லா ஃப்ராடுங்களையும் தூக்கி உள்ளார வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால திமுக அரசு மிக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் திமுகனுடைய ஞாபகத்துக்கு வரும். அப்படி நியாயமாக கைது செய்யும் பொழுதே திமுக ஐயோ திமுக கைது செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ முறைன்னு கத்தக்கூடிய அல்லது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய எந்த 2 ரூபா சங்கிகளும் இன்னைக்கு வந்து வாய் திறக்கல. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ரொம்ப அமைதியாக நவத்வாரங்களையும் மூடிக்கிட்டு ட்விட்டர்லலாம் கருத்து புரட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கிகள் கூட இந்த ஏதோ ஒரு புரட்சியாளர் சொன்னீங்களே அவர் கைதுக்கு வந்து பேசலை. இல்லாட்டின்னு வைங்க, உடனே இந்த நீல சங்கிகள்ல இருந்து இந்த 2 ரூபா சங்கிகள் வரைக்கும் இன்னும் திராவிட ஹைனாக்கள்னு போட்டு சுய இன்பம் அடைஞ்சிக்கக்கூடிய பொறுக்கிகள் வரைக்கும் அதில் பாலின வேறுபாடே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுங்க, திமுக வந்து சாடுவாங்க. ஆனால் இந்த 420 ஃப்ராட் அக்யூஸ்டு கைதானதை பற்றி யாரும் பேசல. காரணம் என்ன அப்படின்னா, இவரை ஓங்கி தலையில் தட்டுனா பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்தா அவர் யாரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா மோடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதை விட என்ன கொடுமை அப்படின்னா, இந்த ஃப்ராட் அக்யூஸ்டு 420 தான் மோடி பெருமடைஞ்சுக்கிட்டாரு. நான் யாரை வச்சு தெரியுமா கூட்டணி அமைச்சிருக்கேன் இந்த பாரு அப்படின்னா இந்த 420 பக்கத்தில் நிற்குது. இவர் வந்து வெறும் இவருடைய ஏதோ பெரிய நீளமாக ஒரு முளத்துக்கு கட்சி பேர்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இங்கே யாருக்கும் தெரியாது. இவர் ரொம்ப பிரபலமானவர் யார் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஜாதி கட்சி நடத்தக்கூடியவர். இவர் பேரே வந்து தேவநாத யாதவ் தான். இவர் வந்து வின் டிவியினுடைய உரிமையாளர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் மயிலாப்பூரில் எங்கே நடத்துகிறாரு, மயிலாப்பூரில் ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் நடத்திருக்காரு. அதனுடைய பேரு தி மயிலாப்பூர் ஹிண்டு பர்மனன்ட் ஃபண்டு அப்படிங்கிறது தான். ஆமாம், அதுதான் அந்த நிறுவனத்தினுடைய பேரு. மயிலாப்பூர் ஹிண்டு பர்மனன்ட் ஃபண்டு, இதுதான் அவர் வச்சிருக்கிற நிறுவனம். அது பார்த்த உடனே வந்து ஹிண்டு, பர்மனன்ட் ஃபண்டு, மயிலாப்பூர் எல்லாம் ரொம்ப டச்சிங்காக முன்னாடியிலேருந்து முதுகு வரைக்கும் நல்லா சுட சுட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கஷ்டப்பட்டு கால் கடுக்க தட்டேந்தின காசெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் இப்போ வந்து இந்த 2 ரூபா சங்கிகள்லாம் வந்து எதுக்கு இந்த சோசியல் மீடியாவில், ட்விட்டரில், அதே மாதிரி வந்து மைக்கை பார்த்த உடனே குறைக்கக்கூடிய ஒரு ஜந்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுங்கெல்லாம் ஏன் அமைதியாக இருக்குது புரியுதா உங்களுக்கு? மயிலாப்பூர் பர்மனண்ட்டு ஹிண்டு ஃபண்டு இந்த பேரெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருப்பாங்க, யார் முதலீடு அவளும் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ இப்படி எவ்வளவு ரூபா இந்த ஆள் முறைகேடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா 525 கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறான். இப்போ 525 கோடி ரூபா முறைகேடு. இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது பாஜகவினுடைய சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர், சிவகங்கை தொகுதி எம்பி வேட்பாளர் யாரு இந்த ஆளு கைதான 420 அக்யூஸ்டு பாஜக பிரமுகர். இவரை வந்து இன்னும் தெளிவா சொல்லணும்னா இல்ல இவர் வந்து ஒரு தனியா கட்சி வச்சு நடத்துறாரு, தனியா கட்சி வச்சு பாஜக கூட தொடர்பு படுத்துறீங்க. இது எந்த சின்னத்துல நின்னாரு? தாமரை சின்னத்துல. யாரு கூட கூட்டணி அமைச்சாரு? மோடி எதற்காக பெருமைப்பட்டுக்கிட்டாரு? தமிழ்நாட்டில் எனக்கு ஆள் இருக்குதுன்னு எப்படி சொன்னார் மோடி? இவரை வச்சு தான் சொன்னார். அப்போ மோடி இப்போ அண்ணாமலை வந்து ஊரில் இருக்கக்கூடிய பொறுக்கி அக்யூஸ்டு, குண்டு வைக்கிறவன், தாலி இருக்கிறவன், கஞ்சாவை கடத்துறவன், கொலை பண்ணுறவன், அடுத்தவன் பொண்டாட்டி கூட தொடர்பில் இருக்கிறவன், அதை வீடியோ எடுக்கிறவங்களோடலாம் கூட்டணி வைக்கிறாரு அல்லது கட்சியில் சேர்த்துக்கிறாரு. மோடி எப்படி கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 500 கோடியாவது ஊழல் பண்ண தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருந்தால் தான் நம்ம கட்சியில் கூட்டணியில் வந்து சேர முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருக்கிறாரு. இப்போ இது இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான கட்சியை உலகத்தில் நீங்கள் ஜமுக்காலத்தில் வடிகட்டி எடுத்தாங்கன்னா கூட இப்படி ஒரு கேடுகட்ட கட்சியை, இப்படி கேடுகட்ட தலைவர்களை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அத்தனை ஊழல் பெருச்சாளிகளுமே இந்த பாஜகவில், அல்லது பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் யார் ஊழலாக போகிறதில்ல, அந்த ஊழல் பண்ணக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் பாஜகவிலே சேர முடியும். இப்போ சமீபத்தில் இப்போ 2-3 நாளாக நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியில் வந்துச்சு. அந்த அம்மா பூண்டு வெங்காயம் சாப்பிடாத அம்மா, அதனோட அந்த அம்மா நினச்சிடக்கூடாது, இல்லை இந்த அம்மா. இது சின்ன ஊழல், அது பெரிய ஊழல். இந்த செபியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய இந்த மாதவி பூச் அப்படிங்கக்கூடியவர்கள், அவர் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இயல்பாக ஒரு குற்றச்சாட்டு நடந்தால் அதற்கு குற்றம் நடந்திருக்குதுன்னு விசாரிக்கிறது கூட தைரியம் இல்லை மோடியினுடைய அரசுக்கு. ஏன்னா மோடியால் தொட முடியாது. பிஜேபினாலே பிராமண ஜனதா பார்ட்டி தான். அப்போ அந்த கட்சி அவங்க சார்ந்தவங்க அங்கும் பொழுது அவங்களால கை வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இன்னொரு அம்மா இமயமலை சாமியாரோடலாம் சித்து விளையாட்டில் ஈடுபட்டவர்கள். சித்து விளையாட்டுனா அவங்களோட இமெயிலையே, சாமியார்கிட்டயே இமெயில் போட்டு இந்த பொருளாதார நிபுணர் பல லட்சம் கோடி ரூபா மோசடி செஞ்சிச்சு. அந்த அம்மா கையும் களவும் பிடிப்பட்டுச்சு. இப்போ ஜெயிலில் இருக்குதா அப்படின்னா அது ஜெயிலெல்லாம் இல்லை. அதான் அவங்க சும்மா வெளியில தான் ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாத அங்கே பாஜக தலைமையில உலகத்தில் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்படி தொடுறது எல்லாமே ஊழல் தான் பாஜக. நயனார் நாகேந்திரன் பார்த்தீங்க, 400 கோடி ரூபா 4 கோடி ரூபா பிடிபட்டுச்சு. 4 கோடி ரூபா பிடிப்பட்ட உடனே நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியோட வாழை துட்டிங்கன்னா டக்குன்னு வாழை கட் பண்ணிவிட்டு வெட்டி விட்டுட்டு ஓடிடும் பள்ளி. அந்த மாதிரி பிடிப்பட்ட உடனே நயனார் நாகேந்திரன் 4 கோடி ரூபா பிடிபட்டுடுச்சு. பிடிபட்டுடுச்சா? ஆமாம் பிடிபட்டுடுச்சு. அப்போ அது என்னோட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு வாட்ச் கட்டிகிட்டு இருந்தார். வாட்சுக்கு பில்லு கேட்டால் அது தர முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப பரிதாபகரமாக மூஞ்சி வச்சு சொன்னார், எனக்கு மாதம் 7 லட்ச ரூபா செலவாகுது, 7 லட்சமே நான் ஓசியில் தான், ஓசின்னா அந்த ஓசி கிடையாது, எல்லாம் அவர்களுடைய நண்பர்கள் அவர்கள்கிட்ட வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இப்படி ஒரு விசித்திரமான கட்சி அப்பட்டமாக முழு நேரமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்சி பாருங்கள். 4 எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் ஒன்று, காலாவதியான கவுன்சிலர் ஒன்று மயிலாப்பூரில் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் 1-2 கவுன்சிலர்கள் யாராச்சும் இருந்தால் இருக்கலாம். ஆனால் இதுக்கே இப்போ பாருங்க, நயனார் நாகேந்திரன் 4 கோடி ரூபா, இந்த ஆள் 525 கோடி ரூபா. ஆருத்ரா பண மோசடி வழக்கு, அது பல 100 கோடி ரூபா, பல லட்சம் கோடி அதில் புரண்டுட்டு இருக்குது. அதில் பல கொலைகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதில் ஈடுபட்டவன் தலைமறைவாகி இருக்கிறான், வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறான். ஏங்க அந்த ஈடுபட்ட குற்றவாளி, அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளி பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இறுக்கடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த அளவிற்கு ஒரு முழுக்க அதிகாரமே இல்லாமல் வெறும் அதிமுகவுடைய முதுகுல ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 எம்எல்ஏ வாங்கின இந்த பாஜக கட்சி வெறும் தமிழ்நாட்டில் இந்த நிலைமையிலேயே இவ்வளவு ஊழல், இவ்வளவு அயோக்கியத்தனம், தாங்கிக்க முடியாத அளவிற்கு, சகிச்சு கொள்ள முடியாத அளவிற்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறானுங்க அப்படின்னா இந்த கட்சி எவ்வளோ ஒரு மோசமான கட்சி அப்படிங்கிறத நினைக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றங்கள் எல்லாமே பொதுமக்களோட பணத்தை மையப்படுத்தி இருக்கு. இவ்வளோ பெரிய பணத்தை முறைகேடாக பண்ணியிருக்காங்க. இப்போ இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ என்ன பொருளாதார குற்றப்பிரிவு, இவங்களாம் இது வரைக்கும் இதை ஸ்மெல் பண்ணாமல் தான் இருந்திருப்பாங்களா இந்த மாதிரி குற்றங்களெல்லாம்?
இல்லைப்பா, அது வந்து இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் யாருடைய கைப்பாவையாக இருக்குது? இதெல்லாம் பாஜகவினுடைய அடியாள் அமைப்புகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால தான் அதனுடைய இயக்குநர்களை நியமிக்கிறதுல மிகப்பெரிய அளவிற்கு மர்மமான முறை நடந்துட்டு இருக்குது. உச்சநீதிமன்றம் அது ஓங்கி தலையில் கொட்டு வச்சா கூட அது வந்து அவர்களால் நான் அவங்களுக்காக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், சிபிஐ, இடி, ஐடி எல்லாமே பாஜகவினுடைய ஒரு அடியாள் அமைப்புகள். இந்த தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் அதிகமாக வச்சு நடத்தக்கூடிய இந்த சாமி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு ஒரு கால் வைக்கும் பொழுது அப்படியே ஷாக் அடிக்கும், டக்குன்னு பவர் வெளில தள்ளும், உள்ளார கால் வைக்க முடியாது, ஃபுல்லாக லைட் ஆகிடும். அந்த மாதிரி பாஜகவை சார்ந்தவர்கள் யாரையாச்சும் பிடிக்கணும்னு பாஜகவோட அடியாள் அமைப்பாக இருக்கக்கூடிய இடி, ஐடி, சிபிஐ கால் வச்சுச்சுன்னா ஷாக் அடித்து அவங்கள வெளில தள்ளிடும். அவங்க இயல்பாகவே போக மாட்டாங்க. அதையும் மீறி போனால் இந்த கிராஃபிக்ஸ் சாமி படத்தில் வர்ற மாதிரி அந்த ஷாக் அடித்து அவங்கள வெளில தள்ளக்கூடிய நிலை தான். ஏன்னா நீங்கள் பாஜக ஆட்சியில் வந்து இடி மட்டும் யோக்கியமானமைப்பா, இடி ஆஃபீஸரே ட்ரேஸ் பண்ணி போய் பிடிச்சோம் இல்லையா, ஓட ஓட விரட்டி அடித்து ஹைவேஸில் பார்த்தா இடி ஆஃபீஸரே வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறான். சிறையில் இருக்கக்கூடியவங்கள போய் பேரம் பேசுகிறானுங்க, எதுக்கு நீ வந்து பாஜகவில் சேர்ந்துரு, நான் வந்து உனக்கு வந்து உன்னை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, ஒரு பொண்ணு இன்னொருத்தரோட இருக்கக்கூடியதெல்லாம் காமிச்சு மிரட்டிலாம் இடி வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்கிறதுக்கு தான் இடி பயன்பட்டு இருக்குது, சிபிஐ பயன்பட்டு இருக்கு, ஐடி பயன்பட்டு இருக்கு. அப்போ இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்குது இந்த மோடியினுடைய அரசு. அப்படிங்கிறப்ப இப்போ இந்த தேவானந்த் யாதவ் மாதிரியான ஃப்ராட் அக்யூஸ்டுங்கள் எல்லாம், இன்னும் குறிப்பாக மோடியோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணாமலையோட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, பாஜகவினுடைய இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோட எப்படி சிபிஐ, இடி, ஐடிலாம் போகும்? ஒருபோதும் போகாது. இப்போ வேட்பாளர் தேர்வு பண்ணும்போது பாஜக இந்த விஷயங்கள்லாம் பார்க்காம தான் இருந்திருப்பாங்களா? இவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் பார்க்காம தான் இருந்திருப்பாங்களா? இல்லை, நம்ம இப்போ மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடி குற்ற சம்பவங்கள் இருக்குதா, அல்லது வேறு ஏதாவது பாலியல் பிரச்சனைகள்லாம் இருக்குதா, தொந்தரவு கொடுத்துருக்குறாங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்து எடுப்பாங்க. ஆனால் பாஜகவில் பொறுத்த வரைக்கும் இவங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. குறைஞ்சது ஒரு 13 420 இருக்கணும், 13 கொலை வழக்குகள் இருக்கணும், இப்போ அதாவது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியிருக்கணும், அடுத்தவன் பொண்டாட்டி தாலி அறுத்துருக்கணும், இந்த மாதிரி பண மோசடி பண்ணியிருக்கணும். அப்போ இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள், அதே போல் பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்துருக்கணும். இந்த ரேவன் என்னாச்சு, கர்நாடகாவில் 10 ஹார்டிஸ்க்கு நிறையா பாலியல் வன்புணர்வு பெண்களை பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கிறான். அப்போ அது ஓகே, இருக்கிற கேண்டிடேட்ல இவன் தான் நம்பர் 1 பெஸ்ட் கேண்டிடேட்னு மோடியே வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு போனார். அப்போ இவ்வளவு என்னங்க, ரேப் பண்ணியிருக்கிறான், கொலை பண்ணியிருக்கிறான், கஞ்சா விற்றுருக்கிறான், அதே போல் போதை மருந்து சப்ளை பண்ணியிருக்கிறான், கரை நோட்டு அடிச்சிருக்கிறான், பெட்ரோல் வெடிகுண்டு வீசியிருக்கான், கொலை வழக்கு இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறான். அப்போ அவன் தான் பாஜகவுடைய கேண்டிடேட்டு. அப்படி தான் பாஜக வந்து செலக்ட் பண்ணுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பாஜக இதெல்லாம் வந்து பாஜகவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ணே ஒரு 2 பாயிண்ட் கம்மியாவது, 2 கொலை பண்ணிட்டு வந்துடுறேன்னா தாராளமாக போய் பண்ணிட்டு வந்துடுறேன், நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, உங்கள் கையில் துப்பாக்கி எது கொடுத்துருக்கோம் அப்படின்னு அண்ணாமலையே பேசுவார். அப்போ பாஜகனுடைய யோகியதையே இவ்வளவுதான். அதனால் இந்த ஒரு கேடுகட்ட கட்சி தான் தேசபக்தியை பற்றி வந்து நமக்கு போதிக்கும். இந்த கேடுகட்ட கட்சி தான் ஊழலை பற்றி போதிக்கும். இந்த கேடுகட்ட பாஜக தான் வந்து பெண்ணுரிமை பற்றி பேசும். அதனால் இந்த நாட்டிலிருந்து முற்றிலுமாக ஒழித்து கட்டப்பட வேண்டிய, அழித்து சுத்தப்படுத்தப்பட வேண்டிய, அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி எது அப்படின்னு சொன்னால் பாஜக. அது தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், இந்த கொள்ளையர்கள் கூடாரம் தான். நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.